அதிகாரம் 102 நாணுடைமை. குறள் 1011. கருமத்தால் நாணுதல் நாணும் திருநுதல் நல்லவர் நாணுப் பிற. திருக்குறள். குறள் மற்றும் விளக்கம். குறள் 1011. செய்யத் தகாத தீய செயல்களை செய்ய நேரும்போது அதற்காக வெட்கப்படுவதே உண்மையான நாணமாகும். அழகிய நெற்றியினை உடைய பெண்கள் இயல்பாகக் கொள்ளும் நாணம் இந்த அறம் சார்ந்த நாணத்திலிருந்து வேறுபட்டது. அது ஒரு பொதுவான பண்பு மட்டுமே. மகாபாரதம். ஹ்ரீநிஷேதோ ஜயதி லோகம் ஈஷஹ ஹ்ரீ ஆபரணம் புருஷஸ்ய ஸ்ரேஷ்டம் அகார்ய கரணே யாஹி லஜ்ஜா பவதி சாதூனாம் சாஹி ஹ்ரீ இதி புரோக்தா தர்மவித்பிஹி. விளக்கம். நாணத்தை முறையாக கடைப்பிடிப்பவன் உலகையே வெல்வான். ஒரு ஆணுக்கு, மனிதனுக்கு மிகச்சிறந்த ஆபரணம் நாணம், அதாவது ஹ்ரீ. சான்றோர்கள் செய்யத்தகாத காரியத்தை செய்ய அஞ்சுவதையே உண்மையான நாணம் என்று தர்மம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். மனுஸ்மிருதி. யத் கர்ம குர்வதோ அஸ்ய ஸ்யாத் பரிதோஷோ அந்தராத்மனஹ தத் பிரயத்னேன குர்வீத விபரீதம் து வர்ஜயேத். விளக்கம். எந்த ஒரு செயலை செய்யும்போது உன்னுடைய அந்தராத்மா திருப்தி அடைகிறதோ அதை முயற்சியுடன் செய்ய வேண்டும். எதை செய்யும்போது மனம் கூசுகிறதோ அல்லது வெட்கப்படுகிறதோ, அதாவது நாணுகிறதோ, அந்த விபரீதமான செயலை அறவே தவிர்க்க வேண்டும். இந்த மனக்கூச்சமே உயர்ந்த நாணம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாக இணைந்து போகிறது. ஹ்ரீ. சனாதன தர்மத்தில் ஹ்ரீ என்பது ஒரு தெய்வீக குணம், அதாவது தைவீ சம்பத். இது வெறும் கூச்சமல்ல, தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யும்போது ஏற்படும் ஒரு தார்மீக தடை. இதையே வள்ளுவர் கருமத்தால் நாணுதல் என்கிறார். அகாரிய வர்ஜனம். செய்யக்கூடாத காரியங்களை செய்வதைக் காட்டிலும் அதை செய்ய நினைக்கும்போதே ஏற்படும் வெட்கம் ஒருவனை பாவம் செய்யாமல் தடுக்கிறது. சனாதன தர்மம் சொல்லும் பாப பீதி என்பதின் அடிப்படை இந்த நாணமே ஆகும். ஆத்ம சாட்சி. ஒருவன் தனிமையில் இருக்கும்போது கூட தவறு செய்ய அஞ்சுவது ஏன்? அவனுள் இருக்கும் பரமாத்மா அதை காண்கிறார் என்ற நாணம்தான். நாணு திருநுதல் நல்லவர் நாணு என்பது இயற்கை சார்ந்த உடலியல் நாணம். ஆனால் கருமத்தால் நாணுதல் என்பது ஆன்மீக முதிர்ச்சியால் வரும் ஆத்ம நாணம். சான்றோர் இலக்கணம். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் கற்ற கல்வியை விட அவனுடைய சதாச்சாரம், அதாவது ஒழுக்கம் முக்கியமானது. அந்த ஒழுக்கத்தை காப்பது இந்த நாணம் எனும் வேலிதான். நாணம் இழந்தவன் தர்மத்தை இழக்கிறான், தர்மத்தை இழந்தவன் மனிதத்தன்மையை இழக்கிறான். திருக்குறள் 1012. ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நாணுடைமை மாந்தர் சிறப்பு. விளக்கம். உணவு, உடை மற்றும் பிற அடிப்படை தேவைகள், அதாவது தூக்கம், பயம் போன்றவை எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவை. ஆனால் தகாத செயல்களை செய்ய வெட்கப்படும் நாணுடைமை என்ற பண்பு ஒன்றே மனிதர்களை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் சிறப்பாகும். மகாபாரதம். ஆஹார நித்ரா பய மைதுனஞ்ச சாமான்யமேதத் பசுபிர் நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீனாக பசுபிர் சமானாக. விளக்கம். உணவு, தூக்கம், பயம், இனப்பெருக்கம் ஆகிய நான்கும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பொதுவானவை. தர்மம், அதாவது அறம் அல்லது நாணம் ஒன்றே மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்தும் விசேஷ பண்பாகும். அந்த தர்மம் அல்லது நாணம் இல்லாத மனிதன் விலங்கிற்கு சமானமானவன். மனுஸ்மிருதி. லஜ்ஜா சர்வஸ்ய பூஷணம் ஹ்ரீஹி அனந்தரம் சுபம் யஹ த்யஜதி லஜ்ஜாம் சது சர்வதா பசுவத் பவேத். விளக்கம். நாணம் என்பது அனைவருக்கும் ஆபரணம் போன்றது. நாணம் ஹ்ரீஹி ஒருவனுக்கு பின்னால் மங்களத்தை தரும். எவன் ஒருவன் நாணத்தை கைவிடுகிறானோ அவன் எப்போதும் ஒரு விலங்கைப் போலவே கருதப்படுவான். இது வள்ளுவர் கூறும் மாந்தர் சிறப்பு எனும் கருத்தை வலியுறுத்துகிறது.
இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. விவேக ஞானம். சனாதன தர்மத்தின்படி மனித பிறவி என்பது அரிதானது. துர்லபம் மானுஷம் ஜன்மா. மற்ற உயிரினங்கள் தங்கள் புலன்களின் உந்துதலுக்கு அடிபடிந்து செயல்படும். ஆனால் மனிதன் மட்டுமே நாணம் என்ற விவேகத்தால் தன் செயல்களை கட்டுப்படுத்த முடியும். பரிணாம வளர்ச்சி. உடலளவில் மற்ற விலங்குகளைப் போலவே மனிதனும் ஊன் உடை போன்ற தேவைகளைக் கொண்டிருந்தாலும் ஆத்ம ரீதியாக உயர்வடைய நாணம் அவசியமாகிறது. விலங்குகளுக்கு கூச்சம் இருக்கலாம், ஆனால் தார்மீக நாணம் அதாவது மாரல் ஷேம் இருக்காது. தர்மத்தின் வேலி. சனாதன தர்மத்தில் நாணம் என்பது தர்மத்தை காக்கும் வேலியாக கருதப்படுகிறது. பசி எடுக்கும்போது எந்த வழியிலும் உணவு தேடுவது விலங்கு குணம். ஆனால் தகாத வழியில் உணவு தேட நாணுவது மனித குணம். இதைத்தான் வள்ளுவர் கூறும் மாந்தர் சிறப்பு என்கிறார். புருஷார்த்தங்கள். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்பதில் அர்த்த எனும் பொருள் அல்லது உடை மற்றும் காம எனும் உணவு அல்லது இன்பம் ஆகியவை அனைத்துயிர்க்கும் பொது. ஆனால் தர்மம் எனும் நாணம் சார்ந்த அறம் மட்டுமே மனிதனை முக்தி பாதைக்கு இட்டுச் செல்லும் சிறப்பு குணமாகும். குறள் 1013. ஓனை குறித்த உயிரெல்லாம் நானென்னும் நன்மை குறித்தது சால்பு. விளக்கம். உடலை அடிப்படையாகக் கொண்டுதான் உலகிலுள்ள எல்லா உயிர்களும் நிலை பெற்றுள்ளன. அதுபோல ஒருவனுடைய மேன்மையான பண்பு சால்பு என்பது நாணம் எனப்படும் நற்குணத்தை அடிப்படையாகக் கொண்டுதான் நிலை பெற்றுள்ளது. உடல் இல்லையேல் உயிர் இல்லை. அதுபோல நாணம் இல்லையேல் சான்றாண்மை எனும் சால்பு இல்லை. மகாபாரதம். யதா தீஹம் அநாஸ்ரித்ய பிராணாக திஷ்டந்தி ந க்வச்சித் ததா ஹ்ரீம் அநாஸ்ரித்ய சர்வே குணாக ந திஷ்டந்தி. விளக்கம். எப்படி ஓர் உடலை சார்ந்து நிற்காமல் உயிர் மட்டும் ஓரிடத்தில் நிலை பெறாதோ அதுபோல நாணத்தை ஆதாரமாக கொள்ளாமல் மற்ற நற்குணங்கள் சர்வே குணாக ஒருவனிடம் நிலை பெறாது. உடல் உயிருக்கு ஆதாரமாவது போல நாணம் ஒருவனின் முழுமையான குணத்திற்கு ஆதாரமாகும். மனுஸ்மிருதி. சர்வ குண ஆஸ்ரயः லஜ்ஜா ஸ்ரீ அபார குண ஆஸ்ரயः நாஸ்தி லஜ்ஜா விஹீனஸ்ய சாதுத்வா சாஸ்வதி க்வச்சித். விளக்கம். அனைத்து நற்பண்புகளுக்கும் உறைவிடம் நாணமே ஆகும். நாணம் இல்லாத ஒருவனிடம் சாதுத்வம் சான்றாண்மை சால்பு நிலைத்திருக்காது. ஒருவன் எவ்வளவு பெரிய காரியங்களைச் செய்தாலும் அவனிடம் நாணம் இல்லையென்றால் அவனது சால்பு வெறும் உடலற்ற உயிர் போன்றதே ஆகும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆதார சக்தி. சனாதன தர்மத்தின்படி பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளும் மற்றொன்றை ஆதாரமாகக் கொண்டுள்ளது. உயிர் நிலைக்க அன்னமய கோசம் தேவை. அதுபோல ஒருவனின் ஆன்மீக மேன்மை அல்லது சால்பு நிலைக்க நாணம் என்னும் வேலி தேவை. ஹ்ரீ மாகாளி. தி டிவைன் ஷேம். லலிதா சகஸ்ரநாமத்தில் ஹ்ரீமதி என்று இறைவி போற்றப்படுகிறாள். சனாதன தர்மம் நாணத்தை ஒரு தெய்வீக சக்தியாக பார்க்கிறது. அந்த தெய்வீக நாணம் இருக்கும் இடத்தில்தான் மற்ற எல்லா நற்குணங்களும் சத்வ குணங்கள் வந்து குடிபுகும். சால்பு என்பது பல நற்பண்புகளின் தொகுப்பு. அந்த தொகுப்பை சிதறாமல் பிடித்து வைத்திருக்கும் கயிறு போன்றது நாணம். தவறு செய்ய அஞ்சும் நாணம் விலகினால் ஒருவனது அத்தனை நற்பண்புகளும் அர்த்தமற்று போய்விடும். ஸ்தூல மற்றும் சூட்சும உடல். ஊன் என்பது ஸ்தூலமான வாழ்விற்கு அடிப்படை. நாணம் என்பது ஒருவனின் சூட்சுமமான தார்மீக வாழ்விற்கு அடிப்படை. உடல் அழிந்தால் உயிர் பிரிவது போல நாணம் அழிந்தால் ஒருவனின் மனிதத்தன்மை எனும் சால்பு அழிந்துவிடும் என்பதை வள்ளுவர் மிக அழகாக ஒப்பிடுகிறார். குறள் 1014.
அணியன்றோ நாணுடைமை சான்றோர்க்கு அஃதின்றேல் பிணியன்றோ பீடுநடை. விளக்கம்: சான்றோர்களுக்கு தகாத செயல்களை செய்ய வெட்கப்படும் நாணம் இருப்பதே ஒரு அழகிய ஆபரணமாகும். அந்த நாணம் மட்டும் ஒருவனிடம் இல்லை என்றால் அவன் பெருமிதத்தோடு நடக்கும் நடை காண்பவர்க்கு ஒரு அருவருக்கத்தக்க நோய் போலவே தோன்றும். மகாபாரதம். வித்யாலங்காரः சாதூனாம் ஹ்ரீரலங்காரः பூஷணம் யஹ அஹ்ரீகः பிரதிஷ்டேத ச வியாதியுக்தः இவ அசுபः. விளக்கம்: சான்றோர்களுக்கு கல்வி ஓர் அலங்காரம் என்றால் நாடம் என்பது அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆபரணமாகும். எவன் ஒருவன் நாணமில்லாமல் கர்வத்துடன் சபையில் உலவுகிறானோ அவன் நோயுற்றவனைப் போல மங்கலமற்றவனாக கருதப்படுவான். வள்ளுவர் கூறும் அணி மற்றும் பிணி ஆகிய இரண்டையும் இச்லோகம் உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. லஜ்ஜாஹீனஸ்ய யஹ கார்யஹ தம்போ வாபி மதோ அபி வா சஹ பிணிரூபஹ தத் வித்தஹ ந சோபேத கதாச்சன. விளக்கம்: நாணமில்லாதவன் காட்டும் பகட்டும் அவனது கர்வமான நடையும் உண்மையில் ஒரு நோயின் வடிவமே. அது ஒருபோதும் அவனுக்கு அழகை தராது. அவன் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நாணமில்லையேல் அவன் இழிவாகவே பார்க்கப்படுவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பூஷணம், தி ஆர்னமெண்ட். சனாதன தர்மத்தில் சீலம் மற்றும் நாணம் ஆகியவை ஆத்மாவின் ஆபரணங்களாக கருதப்படுகின்றன. தங்கமும் வைரங்களை விட ஒருவனை தவறு செய்யாமல் தடுக்கும் நாணமே அவனை சமூகத்தில் ஒளிரச் செய்யும். இதையே வள்ளுவர் அணி, அதாவது அழகு அல்லது ஆபரணம் என்கிறார். அகங்காரமும் பிணியும். சனாதன தர்மத்தின்படி அகங்காரம் என்பது ஒரு மனநோய். நாணமில்லாதவன் தனது தவறுகளை உணராமல் பீடு நடை போடுவது அவனது மனப்பிறழ்வையே காட்டுகிறது. ஒரு நோயாளியின் செயல்பாடுகள் எப்படி இயல்பற்றதோ அதுபோல நாணம் மற்றவனின் பெருமித நடை அருவருப்பானது. லஜ்ஜா கௌரவம். ஒரு சான்றோன் தவறு நேரும்போது தலை குனிவது அவனது பலவீனமல்ல, அது அவனது கௌரவம். தர்மத்தை மீறும்போது ஏற்படும் கூச்சமே அவனை சான்றோன் என்ற தகுதியிலேயே வைத்திருக்கிறது. சமூக பார்வை. சனாதன தர்மம் சொல்லும் லோகாபவாதம் என்பது ஒரு வகை நாணம். இப்பழிக்கு அஞ்சாமல் ஒருவன் இருமாப்புடன் திரிந்தால் அவன் சமூகத்தின் ஒழுக்கமான கட்டமைப்புக்கு ஒரு பிணி, அதாவது நோய் போன்றவன் என்பது வள்ளுவரின் துணிவு. குறள் 1015. பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நாணுக்கு உரைப்பதி என்னும் உலகு. விளக்கம்: தமக்கு ஏற்படும் பழிக்காக மட்டுமல்லாமல் பிறருக்கு ஏற்படும் பழிக்கும், அதாவது தர்மம் அழியும்போது ஏற்படும் பொதுப்பழி, வருந்தி நாணுகின்றவரை இந்த உலகம் நாணம் என்னும் பண்பு தங்குவதற்குரிய இருப்பிடம் என்று போற்றும். மகாபாரதம். ஆத்மனா சோபமானம் ச பரநிந்தாம் ச யோ ஹ்ரீஹி தஸ்ய தர்மஹ சதா திஷ்டேத் லோகானாம் ச ஆஷ்ரயோ பவேத். விளக்கம்: தனது மதிப்பிற்கு ஏற்படும் இழுக்கிற்கும், அதாவது ஆத்மனா சோபமானம் பிறர் இகழப்படும்போது ஏற்படும் பழிக்கும், அதாவது பரநிந்தாம் யார் ஒருவன் நாணுகிறானோ அவனிடம் தர்மம் எப்போதும் நிலைத்திருக்கும். அத்தகையவன் உலகமே நம்பி வந்து தங்கும் ஒரு புகலிடமாக, அதாவது ஆஷ்ரயோ மாறுவான். வள்ளுவர் கூறும் உரைப்பதி, தங்கும் இடம் என்ற கருத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி. யஹ லஜ்ஜதி ஹ்ய காரியேஷு பர அர்த்தே ஸ்வார்த்தமேவச்ச தம் வசந்தீம் ஹ்ரீ சர்வோ குணானாம் ச நிவேஷனம். விளக்கம்: தனது காரியத்திற்காக மட்டுமன்றி பிறருடைய நலன் கருதியும், அதாவது பர அர்த்தே தகாத செயல்களை செய்ய நாணுகிறவன் எவனோ அவனிடம் நாணம் குடிகொண்டிருக்கும். அவனே சகல நற்குணங்களுக்கும் உறைவிடமாவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. உரைப்பதி,
தி அபோர்ட். சனாதன தர்மத்தில் இறைவன் குணநிதி என்று அழைக்கப்படுகிறார். அதுபோல ஒரு மனிதன் நாணத்தை சரியாக கடைபிடித்தால் அவன் ஒரு தனி மனிதனாக கருதப்படாமல் நாணம் என்னும் தெய்வீக பண்பே உருவெடுத்து வந்த இருப்பிடமாக கருதப்படுவான். பரதுக்கம், அதர்ஸ் சாரோ. சனாதன தர்மத்தின்படி பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். ஒருவன் தனக்கு ஏற்படும் பழியை விட சமூகத்திற்கோ அல்லது தர்மத்திற்கோ ஏற்படும் பழியைக் கண்டு, அதாவது பிறர் பழி கண்டு அதிகம் நாண வேண்டும். தர்மம் மீறப்படும்போது ஒரு சான்றோன் தானும் அதற்கு பொறுப்பேற்று வெட்கப்படுவது உயரிய குணம். ஆத்ம விஸ்தாரம், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் செல்ஃப். சாதாரண மனிதன் தன் பழிக்கு மட்டுமே அஞ்சுவான். ஆனால் சனாதன தர்மம் சொல்லும் விஸ்வ பிரேமை கொண்டவன் உலகம் முழுவதையும் தன்னதாக கருதுவான். அதனால் பிறருக்கு ஏற்படும் பழியும் தன்னுடையதாகவே கருதி நாணுவான். தர்மத்தின் காவல். நாணுக்கு உரைப்பதி என்பது தர்மத்தின் காவலன் என்று பொருள். எங்கே நாணம் நிலைத்திருக்கிறதோ அங்கே அதர்மம் நுழைய அஞ்சும். அத்தகைய மனிதர்களே பூமியின் தார்மீக சமநிலையை பேணுகிறார்கள். குறள் 1016. நாண்வேலி கொள்ளாது மண்ணோ வியஞ்ஞாலம் பேணலர் மேலாயவர். விளக்கம். மேலோராகிய சான்றோர்கள் நாணம் என்பதையே ஒரு வேலியாக கொண்டு தங்களை காத்துக்கொள்வார்கள். அந்த நாணம் என்னும் வேலி தங்களுக்கு இல்லை என்றால் இந்த பெரிய உலகத்தையே பரிசாக பெறுவதாக இருந்தாலும் அவர்கள் அதனை விரும்ப மாட்டார்கள். மகாபாரதம். ய த்யஜேத் தர்மம் அர்த்தஸ்ய காரணாத் லோபமோஹித தஸ்ய ஹ்ரீ வினஷ்யதி ஷீலம் ச ச ராஜ்யமபி ந அர்ஹதி. விளக்கம். யார் ஒருவன் பேராசையினால் பொருளுக்காக தர்மத்தை கைவிடுகிறானோ அவனது நாணமும் ஒழுக்கமும் அழிந்துவிடும். அத்தகையவன் ஒரு ராஜ்யத்தையே பெறுவதற்கு தகுதியற்றவன். மேலாயவர் ஒருபோதும் உலகத்திற்காக நாணத்தை விடமாட்டார்கள். மனுஸ்மிருதி. சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் சுகம் ந லோகார்த்தம் த்யஜிரித் லஜ்ஜாம் சாஸ்வதம் தர்மம் ஆஸ்ரிதக. விளக்கம். பிறரை சார்ந்து வாழ்வது துக்கம், தர்மத்தை சார்ந்து வாழ்வதே சுகம். நிலைபேறான தர்மத்தை சார்ந்திருப்பவன் இந்த உலக இன்பங்களுக்காக ஒருபோதும் தனது நாணத்தை கைவிடமாட்டான். நாணமே அவனது ஆத்மாவின் பாதுகாப்பு வேலி. இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. நாண்வேலி, தி ஃபென்ஸ் ஆஃப் ஷேம். சனாதன தர்மத்தில் மரியாதா என்பது மிக முக்கியமானது. ஸ்ரீராமரை மரியாதா புருஷோத்தமன் என்கிறோம். அவர் தர்மம் மற்றும் நாணம் வகுத்த எல்லைகளை, வேலியை ஒருபோதும் மீறியதில்லை. சான்றோர்கள் நாணத்தை ஒரு பாரமாக நினைக்காமல் தங்களை பாவம் அணுகாமல் காக்கும் ஒரு வேலியாகவே கருதுகின்றனர். வியஞ்ஞாலம் பேணலர். சனாதன தர்மத்தின்படி த்ரீலோக ராஜ்யம் கிடைத்தாலும் ஒருவன் தன் தர்மத்தை, அதாவது நாணத்தை விற்கக்கூடாது. இந்த உலகம் அனித்தியமானது. ஆனால் நாணத்தினால் காக்கப்படும் ஆத்மசுத்தி நித்தியமானது. மேலாயவர், தி நோபல் சோல்ஸ். சனாதன தர்மம் சொல்லும் உத்தம அதிகாரி அல்லது சாத்விக புருஷன் என்பவன் உலக புகழுக்காகவோ அல்லது அதிகாரத்திற்காகவோ தன் மனச்சாட்சிக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டான். தர்மத்தின் பாதுகாப்பு. ஒரு தோட்டத்திற்கு வேலி எப்படி பாதுகாப்போ அதுபோல ஒருவனின் குணத்திற்கு நாணம் என்பது பாதுகாப்பாக அமைகிறது. அந்த வேலி உடைந்தால் அந்த மனிதன் உலகத்தையே வென்றாலும் அவன் ஆத்ம ரீதியாக தோற்றுப்போனவனாகவே கருதப்படுவான். குறள் 1017. நாணால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நாண துறவரார் நாணால் பவர். விளக்கம். நாணம் என்னும் உயர்ந்த பண்பினை தம் உயிராகப் போற்றி வளர்ப்பவர்கள் நாணத்திற்கு கேடு வரும் நிலை ஏற்பட்டால் தம் உயிரையும் விட துணிவார்கள். ஆனால் உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தமது நாணத்தை கைவிட மாட்டார்கள். மகாபாரதம். மரணாத் அந்தரம் மானம் ஸ்ரேயஹ இதி வினிஷ்சிதம் ஜீவிதம் க்ஷணிகம் லோகே மானம் ஆசந்திரதாரகம். விளக்கம். மரணத்தைக் காட்டிலும் மானமும் நாணமும் மேலானது என்பது உறுதி செய்யப்பட்ட உண்மை. இந்த உலகத்தில் உயிர் என்பது க்ஷணிகமானது. ஆனால் ஒருவன் காக்கும் மானமும் நாணமும் சந்திரன் சூரியன் உள்ளவரை நிலைத்து நிற்கும்.
இதற்காக உயிரையும் விடுவதே மேலானது. மனுஸ்மிருதி பிராணாத்யயே அபி சம்பிராப்தே ந தர்மம் த்யஜதே புதஹ லஜ்ஜயா சஹிதோ நித்யம் ச யாதி பரமாம் கதிம். விளக்கம்: உயிருக்கே ஆபத்து ஏற்படும் காலம் பிராணாத்யயே வந்தாலும் அறிவுடையவன் தர்மத்தையும் நாணத்தையும் கைவிடமாட்டான். நாணத்தோடு கூடி வாழ்பவன் மரணத்திற்குப் பிறகு மேலான கதியை அடைகிறான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வரும்வாறு இணைந்து போகிறது. மானபங்கம், மாரல் ஷேம். சனாதன தர்மத்தில் மானேன சுரக்ஷிதஹ, மானத்தால் காக்கப்படுபவனே மனிதன். தகாத காரியத்தை செய்துவிட்டு உயிர் வாழ்வதை விட தர்மத்தை காக்க உயிர் விடுவதே வீர ஸ்வர்க்கம் என்பது சனாதன தர்மத்தின் துணிவு. நித்தியம் வசஸ் அனித்தியம். உடல் என்பது அனித்தியமானது. ஆனால் நாணம் மற்றும் கீர்த்தி, புகழ் ஆகியவை நித்தியமானவை. நிலையற்ற உடலுக்காக நிலையான புகழையும் நாணத்தையும் இழப்பது முட்டாள்தனம் என்பது வள்ளுவர் மற்றும் சனாதன தர்மத்தின் பொதுவான பார்வை. சத்தியம் மற்றும் லஜ்ஜா. ஹரிச்சந்திர மகாராஜன் போன்றவர்கள் தன் சொல்லுக்காகவும் நாணத்திற்கு கேடு வரக்கூடாது என்பதற்காகவும் ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் தன் உயிரையும் விடத் துணிந்தனர். இத்தகையவர்களைத்தான் நாணால் பவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆத்மபலம். உயிர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஒருவன் நாணத்தை கைவிட்டால் அவனது அந்தராத்ம மரித்துப் போகும். உயிரோடு இருக்கும்போதே அவன் ஒரு பிணத்திற்கு சமமாவான். எனவேதான் ஆத்ம கௌரவத்தைக் காக்க உடல் எனும் ஊனை துறப்பது மேலானது என்று வலியுறுத்தப்படுகிறது. குறள் 1018. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. விளக்கம்: மற்றவர்கள் கண்டு வெட்கப்படத்தக்க ஒரு செயலை செய்தும் ஒருவன் அதற்காக தான் வெட்கப்படாமல் இருக்கிறான் என்றால் அவன் செய்த அந்த செயலால் அறமே அவனை விட்டு விலக வெட்கப்பட்டு நிற்கும். அதாவது அறம் அவனிடம் இருக்க விரும்பாது. மகாபாரதம். யஹ ந லஜ்யதி பாபேன குர்வாணஹ சர்வலோகிதம் தஸ்மாத் அபக்ராமதி தர்மஹ சர்ப்பாதிவ பயாதுரஹ. விளக்கம்: உலகமே இகழக்கூடிய பாவத்தை செய்தும் பாப்பேன, எவன் ஒருவன் அதற்காக நாணப்படவில்லையோ அவனை விட்டு தர்மமானது, தர்மஹ, பாம்பை கண்டு அஞ்சி ஓடுவதைப் போல விலகிச் செல்லும். வள்ளுவர் கூறும் அறம் நாணத்தக்கது என்பதற்கு இது நேரடி பொருளாகும். மனுஸ்மிருதி. லஜ்ஜாஹீனஸ்ய பாபம் து வர்ததே அனிஷம் சதா தஸ்ய தர்மோ அபி லஜ்ஜேத வஸ்தும் தஸ்ய ஹிருதி க்வச்சித். விளக்கம்: நாணமில்லாதவனிடம் பாவம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அத்தகையவனுடைய இதயத்தில் குடியிருக்க தர்மமே வெட்கப்படும். தர்மோ அபி லஜ்ஜேத. தர்மம் அங்கிருந்து வெளியேறிவிடும் என்பதே இதன் சாரம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. அறம் நாணுதல், ஷேம் ஆஃப் தர்மா. சனாதன தர்மத்தில் தர்மம் என்பது ஒரு உயிருள்ள சக்தி, தர்ம தேவதா. ஒரு மனிதன் செய்யும் செயலால் அவனது சுற்றத்தார் வெட்கப்படும்போது அவன் மட்டும் வெட்கமில்லாமல் இருந்தால் அந்த அறதேவனை அந்த மனிதனை தீண்டக்கூட அஞ்சி விலகிவிடும். அதாவது அறம் அவனிடம் இருக்க விரும்பாது. அகங்காரத்தின் உச்சம். தான் செய்த தவறை உணர்ந்து நாணப்படுவது மனமாற்றத்திற்கு முதல் படி. ஆனால் நாணமே இல்லாமல் இருப்பது தாமச குணம் மற்றும் கர்வத்தின் வெளிப்பாடு. இத்தகைய நிலையில் ஒருவனுக்கு எவ்வித தார்மீக வழிகாட்டுதலும் கிடைக்காது. ஆத்ம வஞ்சகம். சனாதன தர்மத்தின்படி நம்முள் இருக்கும் பரமாத்மா சாட்சியாக இருக்கிறார். ஒருவன் பிறர் பழிக்கு நாணவில்லை என்றால் அவன் தன் ஆத்மாவிற்கு துரோகம் செய்கிறான் என்று பொருள். இத்தகையவனை சனாதன தர்மம் துராச்சாரி என்று அழைக்கிறது. பாப பீதி. பாவம் செய்ய அஞ்சுவதே நாணம். அந்த அச்சுறுத்தல் இல்லாதபோது மனிதன் மிருகத்தை விட கீழானவனாகிறான். அறம் அவனிடம் தங்கினால் அறத்திற்கே சிறுமை என்பதால் அறம் அவனை விட்டு அகன்றுவிடும். இந்த குறளில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படை பொருட்களுடன் ஆழமாக இணைந்துள்ளன. குறள் 1019. குலம் சுடும் கொள்கை பிழைப்பின் நலம் சுடும் நாணின்மை நின்ற கடை. விளக்கம்: ஒருவன் தான் கொண்ட கொள்கையிலிருந்து, அதாவது ஒழுக்கத்திலிருந்து தவறினால் அது அவனது குலத்தின் பெருமையை அளிக்கும். ஆனால் அவனிடம் நாணம் என்பதே இல்லாமல் போனால் அது அவனிடம் உள்ள எல்லா நலன்களையும், அதாவது நற்பண்புகளையும் வேரோடு அழித்துவிடும். மகாபாரதம். குலம் வினஷ்யதி
தர்மலோபாத் ஷீலலோபாத் ச சர்வதா லஜ்ஜாஹீனஸ்ய புருஷஸ்ய சர்வம் சுபம் வினஷ்யதி. விளக்கம்: தர்மமும் ஒழுக்கமும் தவறுவதால் ஒருவனுடைய குலம், அதாவது குலம் வினஷ்யதி, அழியும். ஆனால் நாணமில்லாத ஒரு மனிதனிடம், அதாவது லஜ்ஜாஹீனஸ்ய புருஷஸ்ய, அவனது வாழ்க்கையிலுள்ள அனைத்து மங்களங்களும் நற்பண்புகளும், அதாவது சர்வம் சுபம், முற்றிலும் அழிந்துவிடும். வள்ளுவர் கூறும் நலம் சுடும் என்ற கருத்தை இது பிரதிபலிக்கிறது. மனுஸ்மிருதி: விருத்தம் யத்னேன சம்ரக்ஷேத் வித்தமேதி சயாதி ச அக்ஷீணோ வித்ததஹ க்ஷீணோ விருத்ததஸ்து ஹதோ ஹதஹ. விளக்கம்: செல்வம் வரும் போகும், ஆனால் ஒழுக்கத்தையும் நாணத்தையும் முயற்சியுடன் காக்க வேண்டும். செல்வம் குறைந்தால் ஒருவன் அழிய மாட்டான், ஆனால் நாணமும் ஒழுக்கமும் அழிந்தால் அவன் உயிருடன் இருந்தும் கொல்லப்பட்டவனாகவே கருதப்படுவான். அவனது அனைத்து நலன்களும் எரிக்கப்படும். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறே இணைந்து போகிறது. குலதர்மம்: சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் தவறு அவனது முன்னோர்களையும் பித்ருக்களையும் பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது. குலஞ்சுடும் என்பது ஒருவனது தவறான செயலால் அவனது பரம்பரையே தலைகுனியும் நிலையை குறிக்கிறது. நாணின்மை: கொள்கை தவறுவது ஒரு செயல் சார்ந்த பிழை. ஆனால் நாணமே இல்லாமல் இருப்பது ஒரு குணம் சார்ந்த அழிவு. நாணம் என்பது ஒருவனின் ஆத்மாவை தீயவற்றிலிருந்து காக்கும் கவசம். கவசம் இழந்த வீரனைப் போல நாணம் இழந்தவனிடம் இருக்கும் கல்வி, செல்வம், அழகு ஆகிய அனைத்து நலன்களும் அர்த்தமற்றதாகிவிடும். அக்னி போன்றது. வள்ளுவர் சுடும் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். சனாதன தர்மத்தில் பிராயச்சித்தம் செய்யாத பாவங்கள் ஒருவனை நெருப்பைப் போல சுட்டெரிக்கும் என்பார்கள். நாணமற்றவன் தன் தவறை உணரமாட்டான் என்பதால் அவனுக்கு பிராயச்சித்தமே கிடையாது. அதனால் அவனது ஒட்டுமொத்த நன்மைகளும் சாம்பலாகும். திருக்குறள் 1020. நாணகத்து இல்லார் இயக்கம் மரப்பாவை நாணாள் உயிர் மருட்டி அற்று. விளக்கம்: தன்னுடைய உள்ளத்தில் நாணம், அதாவது பழிச் செயல்களை செய்ய வெட்கப்படுதல் இல்லாதவர்கள் உயிர் பெற்று நடமாடுவது ஒரு மரப்பாவையானது கயிற்றினால் ஆட்டப்பட்டு உயிர் இருப்பது போலக் காட்டி மக்களை ஏமாற்றுவதைப் போன்றதாகும். மகாபாரத ஒப்பீடு: ஹ்ரீநிஷேதா ஹி சாதவஹ சத்யதர்ம பராயணாக யஸ்ய நாஸ்தி ஹ்ரீ ச பாபஹ சவதுல்யஹ சதா நிருணாம். விளக்கம்: சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்து நிற்கும் சாதுக்கள் எப்போதும் நாணத்தையே ஒரு வேலியாகக் கொண்டிருப்பார்கள். எவனிடம் அந்த நாணம் இல்லையோ அவன் பாவியாகவும் உயிருடன் இருக்கும் பிணத்தை போன்றவனாகவும் கருதப்படுவான். வள்ளுவர் மரப்பாவை என்று எதை சொல்கிறாரோ அதையே விதுரர் உயிருள்ள பிணம் அல்லது உயிரற்ற பொம்மை போன்ற நிலை என குறிப்பிடுகிறார். ஸ்ரீமத் பகவத்கீதை ஒப்பீடு: ஹ்ரீ அச்சபலத்வம் அத்ரோஹோ நாதி மானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. விளக்கம்: நாணம், மன உறுதி, தீங்கு செய்யாமை, அகங்காரம் இல்லாமை இவை அனைத்தும் தெய்வீக குணங்களுடன் பிறந்தவர்களிடம் இருக்கும். தெய்வீக குணமான நாணம் இல்லாதவன் ஆன்மீக ரீதியாக உயிரற்றவன் என்பதையே வள்ளுவர் உயிர் மருட்டி, அதாவது உயிர் இருப்பது போல மருட்டுதல் அல்லது ஏமாற்றுதல் என்ற சொல்லால் விளக்குகிறார். சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகும் விதம்: இந்த குறள் சனாதன தர்மத்தின் ஹ்ரீ, அதாவது மாடஸ்டி மற்றும் சூத்ராத்மா தத்துவங்களை விளக்குகிறது. நாணம்: சனாதன தர்மத்தில் நாணம் என்பது பெண்களின் ஆபரணம் மட்டுமல்ல, அது தர்மத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் உரிய கவசம். ஒரு தப்பான காரியத்தை செய்யப் போகும்போது உள்ளத்தில் எழும் அந்த உறுத்தர்தான் ஒருவனை மனிதனாக வைத்திருக்கிறது. மரப்பாவை: சனாதன தர்மத்தில் இறைவன் சூத்திரதாரி என்று அழைக்கப்படுகிறான். ஆனால் தர்மமும் நாணமும் இல்லாதவன் இறைவனால் ஆட்டப்படும் பொம்மையைப் போல வெறும் ஜடமாக மாறுகிறான். அவனுக்கு சுயமான ஆத்ம பலம் கிடையாது. ஆத்மா வெர்சஸ் ஜடம்: உள்ளத்தில் நாணம் இருப்பவனுக்குத்தான் ஆத்மா விழிப்புடன் இருக்கிறது என்று அர்த்தம். நாணம் இல்லாதவன்
வெறும் தசையாலும் எலும்பாலுமான இயந்திரம் போன்றவன். இதையே வள்ளுவர் இயக்கம் மரப்பாவை என்கிறார்.